ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இட்ஸ் பின் அ வைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாள் பிரேக் எடுத்திருந்தேன், பட் நவ் ஐ எம் பேக். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச லாங் சென்டென்சஸை நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பேட்டர்னில் லாங் சென்டென்சஸ் பார்க்க போகிறோன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆல்ரைட், இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீ மட்டும் நான் கேட்ட பணத்தை கொடுக்காம இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? இந்த மாதிரி நாம் டெய்லி லைஃப்பில் நிறைய சென்டென்சஸ் பேசுவோம். அதாவது பாஸ்ட்டில் இந்த விஷயம் நடக்காமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஸோ இதை இங்கிலீஷில் நம்மளோட தேர்ட் கண்டிஷனல், இஃப் கண்டிஷனலில் தேர்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். இஃப் கண்டிஷனல்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் டீட்டெயில் லெசன் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நம்ம தேர்ட் கண்டிஷனல் பார்க்க போகிறதுனால அதோட ஸ்ட்ரக்சரை சின்னதாக ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஸோ இஃப் கண்டிஷனலில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கணும். ரிசல்ட் கிளாஸ், அதாவது மெயின் கிளாஸில் would have V3 இருக்கணும், ஆர் could have V3 கூட இருக்கலாம். ஓகே, இங்கே நம்மளோட மெயின் கிளாஸ் கொஸ்டின் ஃபார்மில் இருக்கிறதுனால அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா would subject have V3 or could subject have V3ன்னு இருக்கும். ஸோ எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருப்பேன், ஸோ நான்றது தான் சப்ஜெக்ட் இல்லையா. would I have done, கொஸ்டின் வேர்டு என்னன்னு இருக்கு. what would I have done, what would I have done, நான் என்ன பண்ணியிருப்பேன். எப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், நீ பணம் கொடுக்காம இருந்திருந்தா. ஓகே, ஸோ இஃப் கிளாஸ் எழுத போகிறோம். இஃப் கிளாஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கணும். ஆனால் இங்கே கொடுக்காம அப்படின்னு நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஹேட் நாட் V3ன்னு வரணும். இஃப் யூ ஹேடன்ட் கிவன் த மணி, இஃப் யூ ஹேடன்ட் கிவன் த மணி. ஆல்ரைட், அண்ட் இங்கே அதோட சென்டென்ஸ் முடியல. நான் கேட்ட பணத்தைன்னு சொல்லி பணத்தை டிஸ்கிரைப் பண்ணி நான் கேட்ட அப்படின்ற கிளாஸ் வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ மணி that I asked for. Okay, if you hadn't given the money that I asked for, what would I have done if you hadn't given the money that I asked for? நான் கேட்ட பணத்தை நீ கொடுக்காம இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன். ஸோ இஃப் கிளாஸை முதல்ல எழுதணும்னா இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? இஃப் யூ hadn't given the money that I asked for, what would I have done? ஸோ இஃப் கிளாஸில் இருக்கிற மணியை டிஸ்கிரைப் பண்ணி தான் that I asked for வந்திருக்கு. ஸோ நீங்கள் முதல்ல எழுதணுன்னா இந்த என்டையர் திங், இஃப் யூ ஹேடன்ட் கிவன் த மணி தட் ஐ ஆஸ்க்ட் ஃபார், இதை ஃபுல்லாக முன்னாடி எழுதிட்டு தான் நெக்ஸ்ட் இருக்க கிளாஸ், மெயின் கிளாஸே எழுதணும். வாட் வுட் ஐ ஹேவ் டன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே பேட்டர்னில் தான் இருக்க போது மற்ற எக்ஸாம்பிள்ஸும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நாம் சொன்னதை அவன் நம்பாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும். ஓகே, இங்கே சிம்பிளி என்ன ஆகியிருக்குன்னு தான் கேட்குறோம். ஸோ எப்படி கேட்கலாம்? வாட் வுட் ஹவ் ஹேப்பன்டு, வாட் வுட் ஹவ் ஹேப்பன்டு. கொஸ்டினோட இருக்குது, வுட் எழுதிட்டோம். அடுத்து சப்ஜெக்ட் வந்தது லாஸ்ட் சென்டென்ஸில், நான் என்ன பண்ணியிருப்பேன்னு இருந்துச்சு. பட் இங்கே சப்ஜெக்ட் இல்லை, என்ன ஆயிருக்கும் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் கொஸ்டின். சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் பற்றின லெசன்ஸும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். அதில் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிற முன்னாடி ப்ரீவியஸ் லெசன்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ என்ன ஆகியிருக்கோம் அப்படின்னா வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட். அடுத்து அவ நம்பாமல் இருந்திருந்தா அந்த விஷயத்தை தான் இஃப் கிளாஸில் சொல்ல போகிறோம். கரெக்டாக? பாஸ்டில் இந்த விஷயம் நடக்காமல் இருந்திருந்தா. ஸோ அதே மாதிரி இஃப் கிளாஸ் இங்கே நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஹேட் நாட் V3 வரணும். இஃப் ஷீ ஹேட் நாட் பிலீவ்ட், இஃப் ஷீ ஹேடன்ட் பிலீவ்ட், எதை நம்பாமல் இருந்திருந்தா? நாம் சொன்னதை. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வாட் வி செட். ரைட்? இஃப் ஷீ ஹேடன்ட் பிலீவ்ட் வாட் வி செட். வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட் இஃப் ஷீ ஹேடன்ட் பிலீவ்ட் வாட் வி செட். ஓகே, ஸோ இஃப் கிளாஸை முதல்ல சொன்னால் இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? இஃப் ஷீ ஹேடன்ட் பிலீவ்ட் வாட் வி செட், வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட், இப்படி இருக்கும். ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். நீ ரெஃபர் பண்ண இன்டர்வியூக்கு அவன் போகாமல் இருந்திருந்தா அவனுக்கு என்ன ஆகியிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் என்ன ஆகியிருக்குன்னு மட்டும் பார்த்தோம். இங்கே அவனுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட் டு ஹிம், வாட் வுட் ஹவ் ஹேப்பன் டு ஹிம், எப்போ அவன் போகாமல் இருந்திருந்தா. If he hadn't gone, right? So had not V3, had not gone. If he had not gone to the interview, இன்டர்வியூக்கு அவன் போகாமல் இருந்திருந்தா. அண்ட் இன்டர்வியூவை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளாஸ் வந்திருக்கு, நீ ரெஃபர் பண்ண இன்டர்வியூன்னு. ரைட்? ஸோ தி இன்டர்வியூ தட் யூ ரெஃபர் டு. வாட் வுட் ஹவ் ஹேப்பன் டு ஹிம் இஃப் ஹி ஹேடன்ட் கான் டு தி இன்டர்வியூ தட் யூ ரெஃபர் டு. ஆர் இஃப் ஹி ஹேடன்ட் கான் டு தி இன்டர்வியூ தட் யூ ரெஃபர் டு, வாட் வுட் ஹவ் ஹேப்பன் டு ஹிம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா ஃபாலோ பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் உங்களால். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். நாம் போன நேரத்துக்கு டாக்டர் வராமல் இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன ஆகியிருக்குன்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட், வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட். எப்போ என்ன ஆகியிருக்குன்னு கேட்குறோம்?
டாக்டர் வராமல் இருந்திருந்தா, ரைட்? இஃப் த டாக்டர் hadn't come. What would have happened if the doctor hadn't come? நேரத்துக்கு டாக்டர் வராமல் இருந்திருந்தா. ஓகே, அட் த டைம் நேரத்தை டிஸ்கிரைப் பண்ணி இங்கே ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். என்ன சென்டென்ஸ் அது? நாம் போன நேரம். அட் த டைம் we went. ஸோ டைம் சொல்லிட்டு யூஸ்வலி நம்ம கன்ஜங்ஷன் போடுவோம். that we went or when we went. டைமுக்கு whenன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் இட்ஸ் ஓகே டு சே, இட்ஸ் குவைட் காமன் டு சே திஸ் சென்டென்ஸ் வித்வுட் எனி கன்ஜங்ஷன். ஓகே, ஸோ adjective clause லெசன்ஸில் இதெல்லாம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். adjective clause லெசனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ வாட் would have happened if the doctor hadn't come at the time we went? ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ரொம்ப சிமிலர் எக்ஸாம்பிள் தான் பாருங்கள். குழந்தை கீழே விழுந்தப்போ யாரும் பார்க்காம இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? ஓகே, ஸோ வாட் would have happened எப்போ யாரும் பார்க்காம இருந்திருந்தா? இஃப் nobody had seen. இஃப் nobody had seen. இங்கேயும் பார்க்காம இருந்திருந்தா நெகட்டிவ் தான் இருக்குது. பட் இங்கே நெகட்டிவ் ப்ரொனவுன் நோபடின்றதை யூஸ் பண்ணதுனால இஃப் nobody hadn't seen அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, நோபடியும் சொல்லி வேர்பையும் நம்ம நெகட்டிவ் ஃபார்மில் சொல்லக்கூடாது. இஃப் nobody had seen. ஆல்ரைட், இஃப் anybody had not seen அப்படியும் இங்கே சொல்ல முடியாது. சரிங்களா? இஃப் nobody had seen எப்போ பார்க்காம இருந்திருந்தா? குழந்தை கீழே விழுந்தப்போ, when the baby fell down. ஓகே, what would have happened if nobody had seen when the baby fell down? குழந்தை கீழே விழுந்தப்போ யாரும் பார்க்காம இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? If nobody had seen when the baby fell down, what would have happened? இப்படியும் இந்த சென்டென்ஸை சொல்லலாம். ஆல்ரைட், ஸோ தட்ஸ் ஆல் டு டூ வித் டுடேஸ் லெசன். இப்போது நம்மளோட லாங் டைம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் என்னோடய லெசன்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா you would definitely be able to identify the clauses that I have used in these sentences. Okay, so I want you to comment down the clauses that are used in each sentence. சரிங்களா? ஒரு சென்டென்ஸ்லேயும் யூஸ் பண்ணியிருக்கிற clauses என்ன பேட்டர்னில் இருக்கோ அதே மாதிரி, என்ன ஆர்டரில் அந்த clause இருக்கோ அதே மாதிரி நீங்கள் எழுதலாம். ஸோ I'll do it for the first example. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் என்ன clauses என்ன ஆர்டரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது மெயின் clause, what would I have done, ப்ளஸ் if you hadn't given the money, this is if clause, main clause plus if clause, plus மணியை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற that I asked for என்ற clause என்ன clause? Adjective clause plus adjective clause. Alright, so main clause, if clause and adjective clause are the clauses that are used in this sentence. இதே மாதிரி ரிமைனிங் சென்டென்ஸில் என்னென்ன clauses இருக்குன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்றதை நீங்கள் பார்த்து எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். So this exercise is just to make sure that we understand what clauses are used in each sentence and also to understand the complete sentence structure. Okay, so அதுக்காக தான் இந்த exercise. Try பண்ணி பாருங்க and let me know. Alright, thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.